வெல்கம் டு வைமிக்ஸ் தமிழ். கோலிவுட்டோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற தல 57 படத்தில் தல அஜித் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா தல அஜித் எப்பவுமே புதுசாக ட்ரை பண்ணுவார். அது வித்தியாசமான டேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வித்தியாசமான ப்ரொடியூசர்ஸை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் இந்த 2-3 வருடங்களாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து சிறுத்தை சிவாவுக்கு படம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஏஎம் ரத்னம் தான் இவரோட ப்ரொடியூசராகவும் இருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தல அஜித் இப்போ யாரு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரோ அவங்க கூட தான் தொடர்ந்து படம் பண்ண விரும்புகிறாராம். தல 57 உட்பட சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு தொடர்ந்து 3 படங்கள் பண்ணிட்டாரு தல அஜித். சத்யஜோதி ஃபிலிம்ஸோட எஃபிஷியன்சியும் ப்ரொஃபஷனலிசமும் தல அஜித்தை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதனால் இவரோட அடுத்த படமான தல 58க்கும் இவங்களுக்கு தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரு தல. இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க கிரிட்டிக்கலாகவும் அக்ளைம் பண்ணப்பட்ட படங்களாக இருக்கட்டும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்த படங்களாக இருக்கட்டும், நிறையா சிறந்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் ஸ்ரீதேவியோட நடிப்பில் 1983 வெளியான 3ஆம் பிறை தான் சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு முதல் படம். அதை தொடர்ந்து உத்தமபுத்திரன், கல்யாண பரிசு இது மாதிரியான பல சிறந்த படங்களை இவங்க தயாரிச்சிருக்காங்க. ஸோ இப்போது தல 58க்கு இவங்க தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது உறுதியாகிருச்சு. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இன்னும் உறுதியாகாமையே இருக்குது. சில பேர் இவர் விஷ்ணுவர்தன் கூட இணைய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இவர் ஏஆர் முருகதாஸ் கூட இணைய போகிறார் அப்படிங்கிற டாக்ஸும் இருக்குது. விஷ்ணுவர்தன் தல அஜித்துக்காக ஒரு பீரியட் ஃபிலிம் ரெடி பண்ணிட்டு இருந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ஏஆர் முருகதாஸ் தலைக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை உருவாக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகளும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தல 58 படத்தை யார் டைரக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வைமிக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.